Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல பிசிக்கு ஒரு டாப் 5 ஆன்லைன் தமிழ் கீபோர்ட் தான் பார்க்க போறோம். சோ நீங்க தமிழ் டாக்குமெண்ட் வேணும் அப்படினா ஆன்லைன்ல ஒரு 5 அருமையான வழி இருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Google Docs. இது நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். இதுக்கு ஜஸ்ட் ஒரு Gmail அக்கவுண்ட் இருந்தா மட்டும் போதும். நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Docs வரும். அல்லது நீங்க docs.google.com கொடுத்தீங்கன்னா நேரா உங்களுக்கு வெப்சைட்ல வந்துடலாம். இதில் நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ண வேண்டியதான். நான் ஆல்ரெடி தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக தா அப்படிங்கிறது காமிக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணக்கூடிய இங்கிலீஷில் தமிழாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸி தமிழ் டைப்பிங் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஈஸி தமிழ் டைப்பிங் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜ். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தமிழ் ரைட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஈஸியாக தமிழ் நீங்கள் பண்ண முடியும். இது இல்லாமல் இதில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நிறைய லாங்குவேஜுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜுக்கான கீபோர்ட் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து வரப்போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா டெஷ் தமிழ். ஸோ இந்த வெப்சைட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் இதனோட ஹோம் பேஜ். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வெல்கம் டு தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ்ங்கிற நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழை ஈஸியாக காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது சைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டைப்பிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா டைப்பிங்குடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கொடுக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேர்ட் பை வேர்டு, இன்னொன்று கேரக்டர் பை கேரக்டர். கேரக்டர் பை கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு கேரக்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். காலை வணக்கம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். இதுவாக வேர்ட் பை வேர்டு அப்படின்னா வேர்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு காலை வணக்கம் நான் கொடுக்குறேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் தமிழாக மாறும். ஸோ இதுதான் வேர்ட் பை வேர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஆப்ஷன் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் பை கேரக்டர், வேர்ட் பை வேர்டு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் பொதுவாக டிரான்ஸ்லேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுலேயும் நம்ம தமிழை டைப் பண்ணலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா தமிழில் காலை வணக்கம் வந்துச்சு. இதுவே நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழும் டைப் பண்ணிக்கலாம். அதாவது டிரான்ஸ்லேஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டைப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 ஆன்லைன் தமிழ் கீபோர்டு பிசிக்கு பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.